இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஐநாவின் 390 பணியாளர்கள் விசாரணைக்கு கோரிக்கை. இனிமேல் உதவ அமெரிக்கா இருக்காது, எரிபொருள் விநியோகம் தொடர்பில் ட்ரம்ப் அதிரடி முடிவு. மத்திய கிழக்கில் தீவிரமடையும் பதற்ற நிலை, அவசரமாக கூடும் கோப்ரா கூட்டம். இந்தியா புறப்பட தயாரான ஈரான் விமானத்தை குறிவைத்து தாக்கிய அமெரிக்கா. வெடித்து சிதறிய ஈரானின் மிகப்பெரிய நிலத்தடி ஆயுத கிடங்கு, பஸ்டர் குண்டுகளால் குறிவைத்து தகர்த்திய அமெரிக்கா. ஈரானின் போர் நிறுத்த நிலைப்பாட்டுக்கு மத்தியில் வாரக்கணக்கில் தொடரப்போகும் ஸ்டேலின் தாக்குதல்கள். அமெரிக்கா ஸ்டேலுடனான போர் முடிவு, நிலைப்பாட்டை அறிவித்த ஈரான் ஜனாதிபதி. அமெரிக்க ஸ்டேலிய ரோன்களை சுட்டு வீழ்த்தியது ஈரான் ராணுவம். வெளிநாடொன்றின் மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை தாக்கிய ஈரான். இஸ்ரேலுக்கு தகவல் அளித்ததாகவோ அல்லது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை திட்டமிட்டதாகவோ குற்றம் சாட்டி 54 பேரை ஈரானிய படைகள் கைது செய்துள்ளதாக அந்நாட்டின் அரை அரசு தஸ்ஸின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் கைது செய்யப்பட்ட 41 பேர் அமெரிக்கா மற்றும் ஸ்டேலால் தாக்கப்பட்ட இலக்குகளை புகைப்படம் எடுத்து அவற்றை சியோனிச ஆட்சியின் ஊடக தலைமையத்துக்கு அனுப்பியதாகவே அல்லது ரகசிய தகவல்களை பகிர்ந்து கொள்வது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டதாகவோ குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் என உளவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மற்றவர்கள் அமெரிக்கா மற்றும் ஸ்டேலுக்கு ஆதரவான கூலிப்படை குழுக்களில் பங்கேற்றதாகவும் அந்த அமைச்சகம் கூறியது. சமீபத்திய மாதங்களில் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி ஈரான் பலரை கைது செய்துள்ளது. அமெரிக்காவுக்கோ அல்லது ஸ்டேலுக்கோ எந்த ஒரு தகவலையும் வழங்குவது நாட்டில் புதிதாக மேம்படுத்தப்பட்ட உளவு சட்டத்தின் கீழ் மரண தண்டனைக்கு வழிவகுக்கும் என ஈரானின் நீதித்துறை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் மேலும் வாரக்கணக்கில் போரால் நீடிக்க ஸ்டீல் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் தரப்பானது மக்களின் நலன் சார்ந்தே யுத்த முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய பின்னணியில் இந்த அறிவிப்பை ஸ்டேல் வெளியிட்டுள்ளது. ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு நேர்காணலில் போர் பாதியை கடந்துவிட்டது என கூறியதைத் தொடர்ந்து குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஈரானிய ஸ்டேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர், இந்த முடிவு அரசியல் தலைவர்களின் கையில் உள்ளது. ஆனால் வரவிருக்கும் வாரங்கள் தொடர்ந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கான இலக்குகள், வெடிமருந்துகள், மனிதவளம் ஆகியவை எங்களிடம் உள்ளன. முடிவெடுத்து தலைமையின் கையில் தான் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நடக்கும் போரின் பொருளாதார தாக்கம் குறித்து விவாதிப்பதற்காக பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் இன்று கோப்ரா கூட்டத்தை நடத்த உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நமக்கு தேவையான அனைத்தும் முறையாக கண்காணிக்கப்பட்டு தணிக்கை செய்யப்படுவதை உறுதி செய்வதே இந்த கூட்டத்தின் நோக்கமாக இருக்கும் என பிரதமர் கூறியுள்ளார். ஈரான் ஹார்முஸ் நீர்நிலையை தொடர்ந்து முற்றுகையிட்டு இருப்பது குறித்து விவாதிப்பதற்காக நேற்று டவுனிங் தெருவில் எரிசக்தி கப்பல் போக்குவரத்து மற்றும் வங்கி நிறுவனங்களின் தலைவர்களை அவர் சந்தித்ததைத் தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. போரின் தாக்கத்தை சமாளிக்க இது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்தால் தனியாக செய்ய முடியாது என ஸ்டார்மர் வணிக தலைவர்களிடம் கூறினார். கோப்ரா என்பது ஒரு நெருக்கடிக்கான அவசரகால நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கான மூத்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் தலைநகரில் கூடும் ஒரு கூட்டமாகும். இந்தியாவுக்கு உதவி பொருட்கள் பெறவர இருந்த ஈரான் விமானம் அமெரிக்கா நடாத்திய வான் தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாக ஈரான் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதவிப் பொருட்கள் மற்றும் மருத்துவ பொருட்கள் எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருந்த விமானம் சேதமடைந்திருப்பது உதவி பெறுவதை பாதிப்பதாக அந்த நாடு குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் மக்சத் விமான நிலையத்தில் நேற்று அமெரிக்கா நடாத்தியதாக கூறப்படும் வான் தாக்குதலில் மஹானயான் நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானம் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விமானம் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்தியா வரை இருந்ததாகவும் ஈரான் மக்களுக்கான அவசர மருந்து பொருட்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது என ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்கா உறுதிப்படுத்தாத நிலையில் எந்த தகவலும் கூறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடாத்தி வரும் போரின் போது 390க்கும் மேற்பட்ட ஐநா பணியாளர்கள் கொல்லப்பட்டது குறித்து சுதந்திரமான விசாரணை நடாத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஐநா நிவாரண பணி முகாமையில் இருந்து பதவி விலகும் தலைவர் பிலிப் லசார்னி இந்த கோரிக்கையை விடுத்தார். நமது ஊழியர்களின் கொலை குறித்து விசாரிக்க ஒரு உயர்மட்ட நிபுணர் குழு தேவை என நான் நம்புகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். தனது பதவி காலத்தில் இறுதி நாளில் ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். காசாவில் மிகப்பெரிய சேவை வழங்குநராக UNRWA தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. முற்றுகையிடப்பட்ட அந்த பகுதியின் பெரும்பான்மையான மக்களுக்கு இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக திறம்பட இயங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மிகப்பெரிய ராணுவ ஆயுத கிடங்கை குறிவைத்து 2000 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பலப்படுத்தப்பட்ட மற்றும் நிலத்தடி கட்டமைப்புகளை ஊடுருவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட 2000 பவுண்டு எடையுள்ள பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது.
இதற்கு பல ஊடுருவும் வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே இன்று காலை 6:20 மணியளவில் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல் நடாத்தப்படும் காணொலி ஒன்றை பகிர்ந்திருந்தார். இந்த தாக்குதலானது ஈரானின் மிகப்பெரிய ஆயுத கிடங்கான இஸ்பஹான் மீது நடாத்தப்பட உள்ளதாகவும் சுமார் 2000 கிலோ பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்க விமானப்படை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் மத்திய பகுதியில் தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கில் அமைந்துள்ள இஸ்பகான் கிடங்கு ராணுவம் மற்றும் அணுத்திட்டங்களுக்கு முக்கிய பங்கு வகித்து வருகின்றது. சமீபத்திய வாரங்களில் இஸ்பகான் ஒரு முக்கிய ராணுவ மற்றும் அணுசக்தி மையமாக உருவெடுத்துள்ளது. 5000 கிலோவுக்கும் அதிகமானதாக மதிப்பிடப்பட்ட அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பின் சில பகுதிகளை ஈரான் இஸ்பகான் நகரில் உள்ள நிலத்தடி பகுதிகளுக்கு மாற்றியிருக்கலாம் என்ற உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஈரானிடம் உள்ள 5400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இஸ்பகான் நகரில் நிலத்தடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக இஸ்பகான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் காரணமாக தொடர்ச்சியாக வெடிப்புகளையும் அடர்த்தியான புகைமண்டலங்களையும் காட்டும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றங்கள் அதிகரித்து வரும் வேளையில் இந்த தாக்குதல் நடைபெற்று வருகிறது. முன்னதாக துபாய் கடற்கரை அருகே ஒரு எண்ணெய் கப்பலை ஈரான் குறிவைத்ததாக கூறப்படுகிறது. இது உலகளாவிய எரிசக்தி விநியோக பாதைகளில் ஏற்படும் இடையூறுகள் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஸ்டேலுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்தவொரு முடிவும் ஈரானிய மக்களின் பாதுகாப்பையும் நலன்களையும் உறுதி செய்ய வேண்டும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் கூறியுள்ளார். போரின் போது ராணுவம் காட்டிய எதிர்ப்பும் ஈரானிய மக்கள் வெளிப்படுத்திய தேசிய ஒற்றுமையும் நாடு தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலைகளை கடந்து வர மிக முக்கிய காரணிகள் அடங்கும். அந்நாட்டின் அமைச்சரவை கூட்டத்தின் போது பெசஸ்கியான் இதனை தெரிவித்துள்ளார். அரசு செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி வெளியாகிய செய்தியில் ஈரானின் நிலைப்பாடுகளை வலுப்படுத்துவதில் பல்வேறு நகரங்களில் நடைபெறும் அரசு ஆதரவு ஆர்ப்பாட்டங்களின் முக்கியத்துவத்தையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார். மாலை நேரங்களில் மக்கள் கூடுவது பெரும் மதிப்பு வாய்ந்தது என ஈரான் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 28 அன்று ஸ்டேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக தாக்குதலை தொடங்கியதிலிருந்து பிராந்திய பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்த தாக்குதலில் அப்போதைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட இதுவரை 1340க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரான், ஸ்டேல், ஜோர்டான், ஈராக் மற்றும் அமெரிக்க ராணுவ சொத்துக்களை கொண்டுள்ள வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி பதிலடி கொடுத்துள்ளது. இதனால் உயிரிழப்புகள், உட்கட்டமைப்பு சேதங்கள் ஏற்பட்டது. உலகளாவிய சந்தைகளும் விமான போக்குவரத்தும் சீர்குலைந்துள்ளன. ஹோர்முஸ் நீர்நிலையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக எரிபொருள் பற்றாக்குறை எதிர்கொள்ளும் ஐக்கிய ராச்சியம் உள்ளிட்ட நாடுகள் தங்களுக்கு தேவையான எண்ணெய் விநியோகத்தை தாங்களே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா இனி தலையிட்டு உதவி செய்யாது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதையோ அல்லது எண்ணெய் விநியோகத்தை பெறுவதற்கான மாற்று வழிகளை தேடுவதையோ பரிசீலிக்க வேண்டும் என அவர் பரிந்துரைத்துள்ளார். அத்துடன் அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்கள் ஹோர்முஸ் நீரினை நோக்கி சென்று அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி உதவ அமெரிக்கா இருக்காது. நாங்கள் சொந்த எண்ணெயை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இஸ்பஹானுக்கு மேலே பறந்த MQ-9 ஆளில்லா விமானம் மற்றும் ஹெசம் தீவுக்கு மேலே பறந்த லூக்கஸ் ஆளில்லா விமானம் உட்பட 2 ஆளில்லா விமானங்களை தனது வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளதாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவம் தெரிவித்துள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை காலை மத்திய ஈரானில் உள்ள இஸ்பஹானுக்கு மேலே பறந்த அமெரிக்க ஸ்டேலிய MQ-9 ஆளில்லா விமானம் ஒன்று ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பால் இடைமறிக்கப்பட்டு வெற்றிகரமாக அளிக்கப்பட்டதாக ஈரானிய ராணுவத்தின் மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இன்று காலை 10:30 மணிக்கு ஹெஷம் பகுதிக்கு மேலே பறந்த அமெரிக்க ஸ்டேலிய லூகாஸ் ஆளில்லா விமானம் ஒன்று வான் பாதுகாப்பு அமைப்பால் இடமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக ராணுவம் ஒரு தனி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த 2 ரோட்கள் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு தொடங்கியதிலிருந்து ஈரானின் ஒருங்கிணைந்த கூட்டு வான் பாதுகாப்பு வலையமைப்பால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆளில்லா வான்வழி ரோன்களின் மொத்த எண்ணிக்கை 147 எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் டேங்கர்களில் ஒன்றான AL சல்மி மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குவைத் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் துபாய் துறைமுகத்தில் கப்பல் நங்கூரமிட்டிருந்த போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குவைத் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த தாக்குதலை கொடூரமான ஈரான் வான்வழி தாக்குதல் என்று விவரித்துள்ளதுடன் தாக்குதலால் கப்பலில் சேதம் ஏற்பட்டாலும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என தெரிவித்துள்ளது. டேங்கர் முழுமையாக எண்ணெய் ஏற்றிய நிலையில் இருந்துள்ள நிலையில் தாக்குதலால் கப்பல் தீப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை குறித்த தாக்குதல் ட்ரோன் மூலம் நடத்தப்பட்டிருப்பதாக துபாய் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர்.
தொடக்கத்தில் எண்ணெய் கசிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக குவைத் எச்சரித்த நிலையில் இங்கிலாந்தின் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இதுவரை சுற்றுச்சூழல் பாதிப்பு எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி அந்த AL சால்மி கப்பல் சுமார் 2 மில்லியன் பீப்பா எண்ணெய் ஏற்றப்பட்டதுடன் அது சீனாவின் ஹிங்டாவ் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்ததாகவும் பட இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.